நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் பொண்டாட்டி இருக்காங்களே, இவங்களோட மூளை 350 வாட்ஸ் பல்பை விட ரொம்ப அதிகமா வேலை செய்யுது. கொஞ்சம் பொறுமையா இருக்கு சொல்லு, இல்லைன்னா உன்னோட தலை இருக்கு பாத்தியா, என்னைக்காவது ஒரு நாள் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி வெடிச்சிரும். சட்டத்தை நல்லபடியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நீங்க யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்புறம் இந்த நாட்டுல குற்றம் நடக்காம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அதனால கொஞ்சமாவது நியாயமா வேலை செய்யுங்க. இந்த யூனிஃபார்மோட மானத்தை இனிமேவாது காப்பாத்துங்க. நீங்க ஏன் அந்த போலீஸ் கிட்ட 350 ரூபா கொடுக்க சொன்னீங்க? நான் இவங்களுக்கு எப்பவுமே 100 ரூபா இல்லை 50 தான் கொடுப்பேன். நைட்டில் இவங்க என்ன நிறைய வாட்டி மடக்குவாங்க. ஆனால் நம்மளோட வேலை நல்லபடியாக நடக்கணும்னா இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் முடியும். இது எனக்கு பழகி போன விஷயம் ஆயிடுச்சு. நீ மட்டும் என்னோட பக்கத்தில் இல்லைன்னு வச்சுக்க, பெரிய பெரிய ஆர்டர் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காது. அதை பத்தியெல்லாம் நான் கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டேன். சரி சரி, அந்த விஷயத்தையெல்லாம் விடு. இங்க பாரு, நாளைக்கு அருணாச்சலத்தோட ஒய்ஃப் வராங்க. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கும். எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏற்கனவே அவங்கள அம்மா அம்மானு கூப்பிட்டு சும்மாவே 10-15 புடவை வித்துருவேன். அதனால நீ நாளைக்கு சீக்கிரம் கடைக்கு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து நிறைய புடவையை அவங்களுக்கு வித்துடலாம். சரியா? என்னங்க நாளைக்கு என்னால வர முடியாது. ஏன்னா உங்க அம்மா சில பேரை சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. சமையல் வேலை எல்லாம் நிறைய இருக்கு. அத நினைச்சாலே எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குதுங்க. அந்த பொறுப்பையெல்லாம் அவங்க சந்தியா அன்னைக்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நாளைக்கு போய் உங்க அண்ணி சமைக்க ஆரம்பிச்ச உடனே உங்க அம்மா என்ன அப்படியே ஓய்வெடுக்க விட்டுருவாங்கல்ல. காலங்கத்திலே ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கத்துவாங்க, அம்மா மீனாட்சி நீ எழுந்திருச்சியா இல்லையா, சமையல் அறைக்கு வந்தியா இல்லையா, இல்லனா உன்னை கடாயில போட்டுருவேன்னு வாங்க. என்னங்க, நாளைக்கு என்னால வர முடியாது. தயவு செஞ்சு என்ன வர சொல்லாதீங்க. ஏய் மீனா, கிட்ட வா, இங்க வாயே. உண்மையிலேயே நல்ல யோசனை. நான் ஒண்ணு சொல்லவா, அந்த கடவுள் நம்ம ஜோடியை நல்லா அமைச்சிருக்காரு. காலையில எழுந்த உடனே இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிடுறேன். வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரோட புத்தம் புது ஜோடி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சந்தியா, ஒன்றும் இல்லை, ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, அவங்க எல்லாரும் தூங்கியிருப்பாங்க. அதனால தான். இந்தாங்க, நீங்க இந்த சாவி வச்சு கதை திறந்து உள்ள போயிடுங்க. அம்மா தாயே, ரொம்ப நன்றிமா. இப்பயே நீ இப்படி சந்தோஷப்படுற?
உங்களுக்கு தெரியாதுங்க, உங்க அம்மாவே உங்க அண்ணனையும் அண்ணியும் வெளியே அனுப்பும்போது உண்மையிலே நான் ரொம்ப பயந்துட்டேன். இவங்க 2 பேரும் உண்மையிலேயே ஒன்னாயிடுவாங்களோன்னு நினைச்சு ரொம்ப பயந்து போயிட்டு. ஆனா நான் பிரார்த்திக்கிற கடவுள் எனக்கு நல்லது செஞ்சிட்டாரு. இவங்க 2 பேரும் இன்னும் ஒத்துமையாகல. ஆனா அது உனக்கு எப்படி தெரியும்? பாவம், நீங்க ரொம்ப அப்பாவிங்க. என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நல்லாவே தெரியுங்க. நீங்க பாத்தீங்களா, 2 பேரும் ஸ்கூட்டர்ல வந்தாங்க. அவங்க முகம் எப்படி வாடி போயிருந்தது. அவங்க 2 பேரோட கண்ணிலையும் ஒரு துளி அன்பு கூட இல்லவே இல்ல. ஆனா நம்ம 2 பேரும் எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு 4 தடவையாவது நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்குவோம். இன்னொரு விஷயமும் இருக்குங்க, உங்க அண்ணி கீழே விழுந்தப்போ அவங்க அண்ணன் கை கொடுத்தாரு. ஆனா உங்க அண்ணி என்ன பண்ணாங்க? உங்க அண்ணி முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டாங்கல்ல. அப்படி அவங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன பிரச்சனை? நீங்க பெட்ல படுத்துக்கங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். இல்ல வேண்டாம், நான் இங்க கீழே படுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, நான் மீனா வந்திருக்கேன். அக்கா, கொஞ்சம் வந்து கதவை திறக்க முடியுமா? பால் கொண்டு வந்திருக்கேன். அக்கா கேக்குதா? அக்கா என்ன பண்றீங்க? இதோ இதோ வந்துட்டேன்.
அக்கா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த நேரத்துல இங்க வந்ததுக்காக என்ன மன்னிச்சிருங்க. அது வந்து இன்னைக்கு நீங்க சரியா எதுவும் சாப்பிடல, அதனாலதான் உங்களுக்காக பால் கொண்டு வந்திருக்கேன். இது எதுக்கு இப்போ? அப்படி சொல்லாதீங்க. சரிங்கக்கா, நான் போயிட்டு வரேன். மீனாட்சி, போய் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் செய். அது வந்து அத்தை, இன்னைக்கு நான் பூஜை ஏற்பாடெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. நான் பூஜை அறைக்குள்ள போக கூடாது. அடி பாவி, இன்னைக்கு மூலையில உட்காந்துட்டியா? வீட்டுக்கு சாப்பிட அத்தனை ஐயருங்களை கூப்பிட்டுருக்கேன்னு தெரியும்ல. சரி, இன்னும் ஏன் என் முன்னாடி நிக்கிற? போய் மாவையாவது பிசைஞ்சு வை. போன்னு சொல்றேன்ல. சரி. எப்படியெல்லாம் போய் சொல்ற? விக்ரம் கண்ணா, கேஸ் விலையெல்லாம் ரொம்ப உயர்ந்துருச்சாமே. ஆமாப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க பேப்பரை மறுபடியும் தூக்கிட்டு வந்துட்டீங்களா? நான் வேற என்ன செய்யறதுப்பா? உங்க அம்மா இந்த நியூஸ் பேப்பர் கூட வாங்க விடுறது இல்ல. ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பையன் வந்து என்கிட்ட சண்டை போடுவானே. யாராவது இதுல அவங்க பேர் எழுதி இருக்குல்ல? சரி விடு, இந்த பேப்பர்ல இருக்கிற அவங்க பேரை இப்படி கிழிச்சு போட்டுறேன். இப்போ இது நம்ம வீட்டு பேப்பர் ஆயிடுச்சுல்ல. அதுவும் மனுஷனா பிறந்தா நியூஸ் பேப்பர் படிக்கணும்ப்பா. ஊருக்குள்ள என்ன வியாதிகள்லாம் வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்பா, இந்த பேப்பர் மட்டும் கொடுங்க. இந்த வச்சுக்க. என்னாச்சு சூர்யா? வெட்டிடுச்சா? கொஞ்சம் இருங்க, நான் உடனே போய் மருந்து கொண்டு வரேன். அனி, நீங்களே போய் மருந்து கொண்டு வந்து போட்டு விடுங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம் கஸ்தூரி, இது கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். ரத்தம் வருது பாரு. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா செய்ய வேண்டாம்? அம்மா சந்தியா, போய் மஞ்சளையும் நெய்யும் சேர்த்து சூடு பண்ணி கொண்டு வா. இன்னொரு விஷயம், அப்படியே டீயும் போட்டு வச்சிடு. டீயா? நான் ஒண்ணும் உன்னை எல்லாருக்கும் சேர்த்து சமைக்க சொல்லலையே. டீ போட சொன்னா எப்படி ஆச்சரியமா பாக்குற? இன்னைக்கு நீ தான் எல்லாருக்கும் டீ போடணும். ஏன்னா இன்னைக்கு மீனாட்சி சமையல் அறைக்குள்ள போக முடியாது. இன்னைக்கு எல்லா வேலையும் நீ ஒருத்தி தான் செஞ்சாகணும். அதுக்கு முன்னால எல்லாருக்கும் போய் டீ போட்டு கொண்டு வா. அன்னைக்கு குலதெய்வ கோயில எங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொடுத்தல, அதே மாதிரி போட்டு கொண்டு வா. போமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
டீ எப்படி இருந்தால் சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் பதட்டப்படுறீங்க. இன்னைக்கு நான் டீ போடுறேன், நீங்கள் கவனமாக பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏழு ஸ்பூன் டீ தூள் போடணும், அப்புறம் 4 ஸ்பூன் சர்க்கரை. இல்லைன்னா 7 ஸ்பூன் சர்க்கரை போட்டு 4 ஸ்பூன் டீ தூள் போடணுமா? இல்லை 7 ஸ்பூன் சர்க்கரை போட்டோன்னா அப்புறம் டீ ரொம்ப தித்திப்பாயிடும். நிச்சயமா ரொம்ப தித்திப்பா தான் யாருக்கும் பிடிக்காது. அதனால 7 ஸ்பூன் டீ தூள் போட்டுட்டு 4 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் போடலாம். ஆனா அன்னைக்கு 5 பேருக்கு மட்டும் தான் அவர் டீ போட்டாரு. ஆனா இன்னைக்கு இங்க மொத்தம் 10 பேர் இருக்காங்க. அப்போ 8 ஸ்பூன் சர்க்கரை போடணும், 14 ஸ்பூன் டீ தூள் போடணும். 13, 14. இது போதும். சூர்யா, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு கடையில இருந்து வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருப்பா. என்னம்மா இப்பதான் விடியுதா உனக்கு? ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தியா? ஏன் எழுந்துச்சு வேற இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? நேரம் எங்கம்மா ஆச்சு? இன்னைக்கு நான் சீக்கிரமா எழுந்துட்டேன். மணி 7 தானே ஆகுது. அதுவும் இல்லாம நான் உங்களை மாதிரி கிடையாது. 4 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு 5 மணிக்கு எழுந்துக்க முடியாது. இங்க பாரு, நேத்து ராத்திரி 3:30 மணி வாக்குல உன்னோட ரூம் பக்கமா நான் வந்த போது உன்னோட ரூம் ஃபுல்லா இருட்டாதான் இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு பொண்ணு நைட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் தூங்கி இருக்கலாம். ஆனா புருஷன் வீட்டு ஆளுங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அவ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும். சவிதா, உன்னோட ரூம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டியா இல்லையா? அது வந்து புக்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு வெளியே போய்கிட்டு இருந்தேன். அதனால புஸ்தகம் எல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல, வேலை தான் முக்கியம். முதல்ல போய் ஒரு ரூம் மொத்தத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வா. சூர்யா, அம்மா, இந்த சவிதா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல உன்கிட்ட சொல்ல வந்ததே நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு பௌர்ணமிப்பா. அதனால இன்னைக்கு மருமக தன்னோட கையால சமைச்சு வரப்போற ஐயருங்களுக்கெல்லாம் பரிமாறினா இந்த குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுப்பா. அதனாலதான் நான் ஏற்கனவே அவங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். அம்மா, உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. சாதாரணமா ஐயருங்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டா நமக்கு எந்த குறையும் இருக்காதான். அவங்க ஆசீர்வாதமும் கடவுளோட ஆசீர்வாதமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஐயருங்களை எல்லாம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லிட்டேன். ஆனா அவங்களுக்கு போகும்போது தட்சணை கொடுக்கணும்ல. ஒண்ணு பண்ணுங்க விக்ரம், நீ எனக்கு 1100 ரூபாய் கொடு. அம்மா, அந்த 1100 ரூபாய நான் அப்புறமா கொடுத்துறேன். வேண்டாம் சூர்யா, நீ கொடுக்க வேண்டாம். இல்லம்மா, உன்னோட கல்யாணத்துக்கு நீ ஏற்கனவே நிறைய பணம் செலவு பண்ணியிருக்க. இந்த முறை உன் தம்பி விக்ரம் கொடுக்கட்டும். இவனுக்கும் கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கணும்ல. என்ன விக்ரம், சரிதானே? சரிங்கம்மா, நீங்க சொன்னபடி நான் பணம் கொடுக்குறேன். இப்ப நான் கடைக்கு போய் கடையை திறந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பணத்தை உங்களுக்கு நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன். சரிப்பா விக்ரம், ஆனா இந்த காலத்துல விலையெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்ல? உன்னோட பேர் வைக்கிற விசேஷத்துக்கு வந்த ஐயருக்கு நான் 1,000 ரூபாய் கொடுத்து சந்தோஷமா அனுப்பிட்டேன் தெரியுமா? அதெல்லாம் அந்த காலம்பா. இப்ப இருக்கிற விலைவாசிக்கு எல்லாரும் தினமும் மொட்டை அடிக்கிறாங்க. அம்மா சந்தியா, டீ போட்டு கொண்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா சந்தியா, வீட்டுக்கு விருந்தாளி யாராவது வந்திருக்காங்களா என்ன? இல்லன்னா உன்னோட பிறந்த வீட்ல இருந்து இன்னைக்கு யாராவது வர போறாங்களா? யாரும் இல்லனா ஏன் இந்த பிஸ்கெட்டை கொண்டு வந்திருக்க? போய் மறுபடியும் டப்பால எடுத்து வை. இந்த பிஸ்கெட் வீட்ல இருக்கிறவங்க சாப்பிடுறதுக்கு இல்ல. அண்ணி நீங்க இருங்க, இது நான் போய் உள்ள வைக்கிறேன். நீங்க முதல்ல இப்போ சூர்யாக்கு இந்த மருந்து போட்டு விடுங்க.